கிளாஸ்க்குள்ள போறோம். பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல இருக்கிறோம். கீதையின் உட்பொருள் சுருக்கம் இது. இந்த அத்தியாயம் 53வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப 54 ஸ்லோகம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இப்போ 53வது ஸ்லோகத்தோட இது சொல்லிடுறேன், என்ன நம்ம பார்த்தோம் முன்னாடின்னு. 52வது ஸ்லோகமும் 53வது ஸ்லோகமும் ஒரு முறை மொழிபெயர்ப்பு மட்டும் பார்ப்போம். எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி, சோ நமக்கு ஈஸியா இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம. எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் இவ்வடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலையுடையவனாகி விடுவாய். 52வது ஸ்லோகம் படிச்சது நானு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மயக்கம், இந்த நம்ம இந்த மாயைங்கிற மயக்கத்துல இருக்கிறோம், இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கோம் இல்லையா, நம்ம இதுல இருந்து வெளியில வரணும், நம்ம சமநிலைக்கு வரணும். சமநிலைக்கு வரணும்னா அந்த துவந்தங்கள்னு சொல்றோம் இல்ல, இந்த உலகத்துல எல்லாமே துவந்தங்களா இருக்கு. இந்த லௌகீக உலகத்துல எல்லாமே இரவு பகல், ஆண் பெண், அதுக்கப்புறம் வேற என்ன, பாவம் புண்ணியம், இந்த நேத்திக்கு நீங்க எல்லாம் உதாரணம் சொன்னீங்க பாத்தீங்களா, நல்லது கெட்டது, வரவு செலவுன்னு. எப்பவுமே இந்த பௌதிக லோகம் எப்படி இருக்கும்னா இந்த துவந்தங்களோட தான் இருக்கும். நம்ம நம்ம எல்லாருமே எது சந்தோஷம் வேணும்னு எல்லாருமே எதிர்பார்த்து அதை நோக்கி போறோம். ஆனா நமக்கு சந்தோஷங்கிறது நிரந்தரமா கிடைக்குதா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாள் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு நாள் துக்கமா இருக்கு. துக்காலயம் அசாஸ்வதம் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா. நம்ம அதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், துக்கம் தான் நிறைஞ்ச உலகம் தான் இந்த பௌதிக லோகம். அது கிருஷ்ணர் சொல்லியாச்சு. இந்த 7 உலகங்கள் இருக்கு பாத்தீங்களா, மேல சத்தியலோகத்திலிருந்து கீழே மகாதல, ரஸ்தல, பாதாளன்னு மொத்தம் 7 லோகம் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் இருக்கு. அந்த மாதிரி பல பிரபஞ்சங்கள் இருக்கு. சோ அந்த பாதாள வரைக்கும், சத்தியலோகத்திலிருந்து பாதாள வரைக்கும் நம்ம நடுவுல இருக்கோம், பூலோகம். அதுக்கு மேல பூவர்லோகம், அப்புறம் சொர்க்கலோகம்னு போய்கிட்டு இருக்கா. கடைசியில கீழே பாதாள லோகம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். துக்கங்கள் இருக்கும், இடையில இடையில சந்தோஷம் போகும். ஏன் பூலோகத்துல பிறக்கணும்னு தேவி தேவர்களே ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அப்ப இங்கதான் நம்மனால பக்தி பண்ண முடியும். சொர்க்கலோகத்துல கூட அவ்வளவு சௌகரியங்கள் இருக்கிறதுனால பக்தி பண்ண முடியாது. நீங்க ரொம்ப சந்தோஷமாவும் சௌகரியமாவும் இருந்து பாருங்களேன், ஆன்மீகத்தை மறந்துருவோம். இது இயற்கை. எல்லாரும் இப்படின்னு சொல்ல வரல. ரொம்ப வசதியா இருக்கிறவங்க, எல்லா வசதியும் இருந்தவங்க கூட பக்தி பண்றாங்க. அது எப்படிங்கிறது இப்ப நம்ம 55வது ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம். சோ 53வது ஸ்லோகம் அந்த நிலைக்கு வரணும். 52வது ஸ்லோகம் சமநிலைக்கு வரணும்னு சொல்றாரு கிருஷ்ணர். 53ல என்ன சொல்றாரு, எப்போது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவன் ஆவாய். இப்ப இது சொல்லுது பாருங்களேன், இந்த பர்டிகுலர் கிருஷ்ணர் சொல்றாரு பாருங்க இந்த ஸ்லோகத்துல 53. நேத்திக்கு இதை பார்த்திருக்கோம். வேதங்களில் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடையணும் உன்னோட மனம். எப்ப அதை அடையுதோ அப்ப அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைக்குது. உங்களுக்கு இது ரொம்ப பிலாசபிக்கலா தெரிஞ்சாலும் ஈஸியா சொல்றேன். நம்ம இந்த வேதம் 4 வேதங்களா பிரிச்சாரு இல்லையா வியாசதேவர். புரியாது, ஒரே வேதம் ரிக்வேதமா இருக்கு, நம்மளுக்கு புரியாது அப்படிங்கறக்காக கலியுக மக்களுக்காகவே வேதத்தை 4ஆ பிரிச்சாரு. ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம், சாம வேதம்னு பிரிச்சாரு. அதுக்கப்புறம் மகாபாரதத்தை தனியாவும் எழுதினார். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்ப அந்த வேதங்களை பிரிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சாரியரை வச்சாரு. இப்போ அந்த வேதங்கள் எல்லாம் அதுல பலதரப்பட்ட விதமான வர்ஷிப்பிங் மெத்தட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படின்னா, எந்தெந்த தேவி தேவர்களை எதுக்காக நீங்க வணங்கலாம் அப்படின்னு சொல்லி பல விதமா இந்த ஃப்ளவரி வேர்ட்ஸ் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேதங்களில் மலர் சொற்களால் கவரப்படக்கூடிய, அப்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நீ இந்த பரிகாரத்தை செய்யு, இந்த யாகத்தை செய்யி, இந்த விரதத்தை நீ கடைபிடின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல இந்த 4 வேதங்கள்ல சொல்லி இருக்கும்.
ஏன்னா மக்கள் வந்து விரும்புறாங்க, வெரைட்டியை விரும்புறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா இட்லி மட்டும்தாங்க இருக்கு அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. கமர்ஷியலா பிசினஸ் பண்ண முடியாது. அவன் அதனால என்ன பண்ணுவான், ஒரு ரெஸ்டாரண்ட் முதலாளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலவிதமான வெரைட்டிஸை வைப்பாங்க. இப்ப இந்த காலத்துல என்னாச்சு, நவீனமா இந்தியன் வெரைட்டிஸ் மட்டும் இல்ல, ஃபாரின் வெரைட்டிஸையும் கொண்டு வந்துட்டாங்க. சைனீஸ் ஃபுட்டு, அமெரிக்கன் ஃபுட்டு, இட்டாலியன் பீட்சா, அமெரிக்கன் பர்கர், சைனீஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான வெரைட்டியை கொண்டு வந்துறாங்க. ஏன்னா இந்தியன் மக்களுக்கு இந்தியன் வகையான ஃபுட்டை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு இவங்க இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. உடலுக்கு அது கேடா கேடு இல்லையாங்கிறது நம்ம ஆர்கியூ பண்ண போறது இல்லை இன்னைக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் எது எது சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியம் தரும், நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வெரைட்டி வந்து எதுக்கு வைக்கிறாங்க, மார்க்கெட்டிங் பண்றதுக்காக. கமர்ஷியலா வச்சாதான் வியாபாரம் நடக்கும் அப்படின்னு. எப்படியோ வந்து சாப்பிட்டு போறாங்க, நம்மளுக்கு வியாபாரம் நடக்குது. இப்படிதான் வேதங்கள் வந்து நிறைய மக்கள் வந்து வெரைட்டிய விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்காக வேதங்கள்ல பல விதமான வொர்ஷிப்பிங் மெத்தட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வொர்ஷிப்பிங் மெத்தட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி வழிபாடு முறைகள் பண்ணலாம், யாராரு எந்தெந்த தேவி தேவர்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இத வந்து பகவத்கீதை என்ன சொல்லுது, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மக்கள் இருக்கிறதுனால நான் தான் அதை அப்ரூவ் பண்றேன். ஆனா அது தேவை கிடையாது. குழப்பம் மக்களுக்கு வந்து இது குழப்பத்தை, அதாவது ஆரம்ப கட்ட நிலையில ஒருத்தர் நாத்திகனா இருக்காங்க அப்படின்னா அவங்கள முதல்ல ஆஸ்திகனா மாத்தணும். நாஸ்திகனா இருக்கிறவங்கள ஆஸ்திகனா மாத்தணும். அதுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் தேவைப்படுது. அப்ப சிற்றறிவு உடையவங்க, புத்திசாலி, சித்த பிரக்ஞா, தீரா அப்படிங்கிற நிலை வந்து அடுக்கடுக்கா போய்கிட்டே இருக்கும். அப்ப கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து எதையாவது ஒண்ணு கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்குதான் வேதங்கள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப முக்கியமா கலியுகத்துல ஈஸியா புரியணும், கதை போல சொன்னோம்னா ஈஸியா எல்லாத்துக்குமே புரியும். அந்த காலத்துல இருந்தே அது இயல்பாதான் இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீமத் பகவத்லயும் கதைகள் இருக்குதான், மகாபாரதத்திலயும் கதைகள் இருக்கு. என்ன ஒரு வித்தியாசம்னா மகாபாரதத்துல முழுக்க முழுக்க பக்தியை பத்தி சொல்ல கிடையாது. அதனாலதான் வியாசதேவர் மகாபாரதத்தை எழுதினவரே ரொம்ப व्यसனப்படுறாரு. இல்ல எனக்கு இதுல திருப்தி கிடையாது, என்னவோ ஒண்ணு குறை இருக்கு, அநேகமா நான் கிருஷ்ணரை பத்தி எழுதாதனாலதான், கிருஷ்ணர் பக்தியை பத்தி அந்த மகத்துவத்தை பத்தி மக்களுக்கு சொல்லி கொடுக்காதனாலதான் எனக்கு அந்த குறையா தெரியுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வருத்தத்துல இருக்கும்போது அவரோட குரு, அவரோட ஆச்சாரியர் நாரத முனி வர்றாரு, தேவரிஷி நாரத முனி வர்றாரு. இப்ப அவரு ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீ முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணர் பக்தியை பத்தி சொல்லல, பகவானை பத்தி நீ மகிமைகளை சொல்லல, அதனாலதான் உனக்கு அதிருப்தியா இருக்கு. சோ ஸ்ரீமத் பகவதம் அதுக்காகவே எழுதுன்னு. அப்ப அத்தனை வேதங்களையும் பிரிச்சு எழுதின வியாசதேவர் அதோட விட்டுருக்கலாமே, அதுலயே திருப்தியை கண்டுபிடிச்சிருக்கலாமே. சரி, அது இல்லாம மகாபாரதம் எழுதினாரு, அப்ப அதுலயும் திருப்தி கண்டுபிடிச்சிருக்கலாமா? மகாபாரதத்துல பகவத்கீதை வருது, அப்ப அதோட நிறுத்தி இருக்கலாமே. சரி, உபனிஷத்துகள் எழுதினாரு, 108 முக்கியமான உபனிஷத்துகள் இருக்கு, அதோடையும் நிறுத்தலையே. அப்ப எந்த ஒரு சாஸ்திரம் முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியை சொல்லுதோ அந்த சாஸ்திரம் தான் உத்தமமான சாஸ்திரம் அப்படிங்கறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவரு ரொம்ப व्यसனப்படுறாரு. அப்ப நாரத முனி வந்து அது கரெக்ட், நீ व्यसனப்படுறது கரெக்டான காரணம் தான், நீ பகவதத்தை ஸ்ரீமத் பகவதம் மகாபுராணத்தை நீ எழுதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து மக்கள் வந்து நேத்துக்கே இதை பார்த்தோம் இல்லையா, மக்கள் வந்து குழம்பிக்கிறாங்க அவங்களே. இந்த யாகத்தை பண்ணட்டுமா, இந்த தானத்தை பண்ணட்டுமா, இந்த தர்மத்தை பண்ணட்டுமா, இந்த விரதம் இருக்கட்டுமா, இந்த பரிகாரம் பண்ணட்டுமா, இந்த பிராயச்சித்தம் பண்ணட்டுமான்னு அவங்களுக்குள்ள 1008 கேள்வி. அதுக்கு தகுந்த மாதிரியே 108க்கு மேல மெத்தட்ஸ் இருக்கு, வழிபாடு முறைகள் இருக்கு. ஏன்னா 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மகேஸ்வர், சர்வலோக மகேஸ்வரம் வந்து பகவான், யக்ஞ புருஷனும் பகவான் யாருன்னா கிருஷ்ணர். அப்ப பகவதம் தான் அதுல வந்து ஆன்சரை கொடுக்குது. இத்தனைய நீங்க குழப்பிக்கவே வேண்டாம், ஒரே ஒரு வழிபாடு பண்ணுங்க, அது வந்து கிருஷ்ண வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக நீங்க தேவி தேவர்களை வெறுக்கணுமா, அவங்கள வழிபட கூடாதான்னா அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுது.
நம்ம பண்றத பண்ணுங்க, உங்க விருப்பம். நம்ம நேத்துக்கே இந்த உதாரணம் பார்த்தோம் பாத்தீங்களா, படிக்கட்டு வழியாவும் நீங்க ஏறி போலாம், 4வது மாடிக்கு 5வது மாடிக்கு, எஸ்கலேட்டர் வழியாவும் ஏறி போலாம், லிஃப்ட்லயும் ஏறி போலாம். அப்ப நம்மளோட எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோமோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிப்போம். நம்மளுக்கு ஆன்மீக ஞானம் இல்ல, அறியாமையில இருக்கும் அப்படின்னா நம்ம படிக்கட்டுலயே ஏறி போலாம் அப்படின்னு நினைப்போம். ஆன்மீக ஞானம் வர வர நம்மளுக்கு அந்த பாவங்கள் குறைய, புண்ணியங்களை விட மேல வந்து பக்தி முக்கா சுக்ருதி. இப்ப அந்த பக்தி சுக்ருதி நம்மளுக்கு ஒரு பகவானோட பக்தரால இல்ல பிரதிநிதியால நம்மளுக்கு அந்த கருணை கிடைக்கும் போது அதை நம்ம புடிச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கிணறு இருக்கு, அவன் கிணத்துக்குள்ள ஒரு ஆள் விழுந்துட்டாங்க, வெளியில இருக்கிறவங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, இவன் காப்பாத்துங்கன்னு கத்துறான் கதறான். அப்ப இந்த வெளியில இருக்கிறவங்க கயிறை போடுறாங்க உள்ளுக்குள்ள கிணத்துக்குள்ள, புடிச்சு வெளியில ஏறி வான்னு. இப்ப இவன் கயிறை பிடிக்கிறான், ஆனா முயற்சியே பண்ண மாட்டேங்கிறான். ஏறி வரணுமே, இவன் புடிச்சு இழுக்கிறதுக்கு மேல இருக்கிறவன் ரெடியா இருக்கான், புடிச்சு இழுக்கிற நானு, ஆனா நீ கயிறை புடிச்சுக்கோன்னு சொல்றான், முயற்சி செய்யன்னு, ஆனா இவன் கயிறை கூட புடிச்சுக்க மாட்டேங்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்க இன்னும் ஆன்மீக அறியாமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு பிரார்த்தனை தான் பண்ண முடியும். நம்ம சொல்லிதான் பார்க்க முடியும். நிறைய பேர் பாருங்களேன், 1008 பேர்த்துக்கு நம்ம அட்வர்டைஸ் பண்றோம், கீதை சும்மா சொல்லித்தரோம் வாங்க அப்படின்னு. காசெல்லாம் இல்ல, சும்மா வந்து கத்துக்குங்க, ஆன்மீக ஞானத்தை பெறுங்க, சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷத்துக்கு வழி இதுதான், எடுத்துக்குங்கன்னு கூவி கூவி கொடுத்தாலும் வர்றதுக்கு மக்கள் கலியுகத்துல தயாரா இல்ல. இந்த ஃப்ளவரி வேர்ட்ஸ் ஆஃப் வேதாஸ்ன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த கவரக்கூடிய அளவுல அழகா இந்த மலர்கள்ல போல இருக்கிற வார்த்தைகளை வச்சு அவங்க நம்மள கவர்ற மாதிரி வேதங்கள்ல இருந்து சொல்றாங்க, இந்த பரிகாரம் பண்ணு, அந்த அதை கேட்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. ஆனா பகவான் பேசின பகவத்கீதைய கேட்கறதுக்கு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க, பகவானை பத்தி பேசின ஸ்ரீமத் பகவதத்தை கேட்கறதுக்கு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக அனுதாபம் தான் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற நிலையில இருக்கிறோம் பக்திங்கிறது பொறுத்த வரைக்கும். அப்ப அதை தட்டி எழுப்புறதுக்கு ஆச்சாரியர்கள் வர்றாங்க, நம்மளுக்கு அந்த கருணையை கொடுக்குறாங்க, தண்ணி தெளிச்சு தூக்கி இருக்கிறவங்களும் எழுப்புறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனாலும் நானு தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, இல்ல தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தெரியுதுங்க, எல்லாம் தெரியுது, ஆனா எனக்கு வந்து ஆர்வம் இல்லைன்ட்டுருவாங்க. காரணம் வந்து அந்த தமகுணத்துல இருக்கிறதுனால. 3 குணங்கள் இருக்கு இல்லையா பிரகிருத்தில, சத்துவகுணம், ரஜோகுணம், தமகுணம்னு. அப்ப கீழ்நிலையில இருக்கிறதுனால அவங்கனால மேல்நிலையில இருக்கிற சுவைய அவங்கனால டேஸ்ட் பண்றதுக்கு, ருச்சி பண்றதுக்கும் கூட தயாரா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு முறை ருசிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனோட அருமை. சோ அதுதான் 54வது ஸ்லோகம், சாரி 53வது ஸ்லோகம் அதுதான் சொல்லுது. அதுல கவரப்பட்டு இருக்கக்கூடாது, நம்ம அதுல இருந்து வெளியில வரணும். தன்னோட உணர்வு என்ன, தான் வந்து இந்த சரீரம் கிடையாது, இந்த உடல் கிடையாது, இந்த உடல்ங்கிறது பிறந்தாலே இறக்கக்கூடிய ஒண்ணு தானே, அதுல பயந்துக்கிறக்கோ ஆச்சரியப்படுறக்கோ ஒண்ணுமே இல்லை. பிறப்புன்னு ஒண்ணு இருக்கும்போது அது இறப்புன்னு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா அட்டாச்மெண்ட் மாதிரி வரும். மிக்சி ஒரு ஜார் வாங்கினா இன்னொரு ஜார் கூடவே வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இறப்புன்னு ஒண்ணு கூட வந்துதான் சேரும். அந்த சமாதி நிலையில வரும், சமாதி நிலையில அந்த சமமா பார்க்கணும். பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கதான் செய்யும். லாபம்னு ஒரு விஷயத்த இருக்குன்னா நட்டம், நமக்கு வந்து பிடிக்கலங்கிறதுக்காக அந்த விஷயம் இல்லைன்னு ஆயிருமா? சில பேர் வந்து கடவுளே இல்லைம்பாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு குறைபாடோட ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, இல்ல குறைபாடோட அவங்க வாழ்றாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில அப்படின்னா, அவங்க வந்து கடவுள் ஏன் இப்படி பண்றான், நான் கடவுளை ஒண்ணுமே பண்ணலையே, அவன் ஏன் இப்படி அப்ப இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அறியாமையில இருக்கிறதுனால ஒரு விபத்து ஆனாலும் சரி கடவுள் மேல பழிய போடுவாங்க. அத்தனை பேர் இது வந்து எப்படின்னா, அவரு கிருஷ்ணர் வந்து அவரு நம்மளை எல்லாம் கிரியேட் பண்ணி, நம்மளுக்கு இந்த கிரியேஷன் வந்து நம்ம ஆத்மாக்கு வந்து எப்பவுமே கிரியேட் பண்ண வேண்டியதில்லை, தயாரிக்க வேண்டியதில்லை. ஆத்மா எப்பவுமே நித்தியமா இருக்கிற விஷயம். உடல் தான் நமக்கு இந்தந்த உடல்னு நம்ம அந்த ஆத்மாவாகிய நம்மளோட தகுதிக்கு ஏற்ப, நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏற்ப, பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்ம ஒரு உடலுக்குள்ள போறோம். ஒரு தாயோட உடல்ல நம்ம கர்ப்பத்துக்குள்ள போறோம். அந்த தாய் வந்து
பூனை குட்டியோட தாயாவும் இருக்கலாம், நாய்க்குட்டியோட தாயாவும் இருக்கலாம், யானையாவும் இருக்கலாம், இல்ல மனுஷனாவும் இருக்கலாம், இல்ல தேவி தேவர்களோட அந்த தாயாவும் இருக்கலாம். நம்ம பாவ கணக்கு புண்ணிய கணக்கு தகுந்த மாதிரி அந்த வயிற்றுக்குள்ள போறோம், பிறக்கிறோம், வளர்றோம் இல்லையா? ஆனா இவங்க அவரு சிவனேன்னு அவரு படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பகவான் பக்தர்களை வந்து சேகரிக்கணும்னு லீலைகள் பண்றதுக்காக அவரே வர்றாரு அவதாரமா. அவதாரியே அவதாரமா வர்றாரு. கிருஷ்ணரே கிருஷ்ணரா வர்றாரு துவாபர யுகத்துல. மக்களை கவர் பண்ணணும், பக்திக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை தவிர வேற எந்த நிரந்தர சந்தோஷமும் உங்களுக்கு வேற எதுலயும் கிடைக்காது. பரம் திருஷ்டுவ நிவர்த்ததே. ஒரு சாதாரண சீப்பான ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, அரிசி மாவுல ஒரு புட்டு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ரசகுல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. சில பேத்துக்கு அரிசி புட்டே பிடிக்கும், நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ரசகுல்லா கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க இதை விட்டுட்டு அதுக்குதான் போவாங்க இல்லையா? ஏன்னா இதை விட டேஸ்ட் அதுல இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த கீழ்நிலையில இருந்துட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த மேல்நிலையில இருக்கிற அந்த பக்தி ருசி பாக்குற வரைக்கும் அவங்க கீழ்நிலையில தான் இருப்பாங்க. அப்ப நம்மளோட கடமை என்னம்னா அவங்களுக்கு கை பிடிச்சு அவங்களையும் கூட்டிட்டு வரணும் பக்திக்கு. விட்டா நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வீணாதான் போகும். இந்த ஜீவாத்மா வந்து இந்த உடல்ல இருக்கு, அந்த உடல்ல இருக்கிற ஜீவாத்மா வந்து அடுத்த நிலை வைகுந்தத்துக்கு போறக்கு உண்டான உடலை தயார்படுத்தணும்னா பக்தி பண்ணாதானே முடியும். இல்ல நான் கர்மங்கள் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம மாமிசம் முட்டை கோழி மீன் அப்படின்னு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, இல்ல சாப்பிட்றதுக்கு நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னா, நான் நேற்றுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா? சத்துவகுணம் தானம் பண்றது சத்துவகுணத்துல இருந்தாலுமே அவனோட நோக்கம் வந்து தமகுணத்துல இருந்தா அவனுக்கு பாவம் தான் கிடைக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சவங்கப்பா நான் அவனுக்கு பணம் கொடுக்குறேன், அது தானமா போட்டு தர்மமா இருந்துகிட்டும்னு கொடுக்குறாங்க. நேற்றுக்கு சொன்ன உதாரணம் தான் இது. ஆனா அவன் போய் அந்த பணத்துல மாமிசம் வாங்கி சாப்பிட்றான். அப்ப அந்த பாவ கணக்கு யார் யாருக்கு வரும்னா அவனுக்கும் வரும், சமையல் செஞ்சவங்களுக்கும் வரும், அத சமையல் செஞ்சவங்களுக்கும் வரும், அதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசஸுக்கும் அவங்களுக்கும் வரும், சாப்பிட்டவங்களுக்கும் வரும், சாப்பிட்றதுக்கு உதவியா இருந்தவங்களுக்கும் வரும். அந்த பாவ கணக்கு பிரிச்சு கொடுக்கப்படும் ஈக்குவலா இல்லையா? ஈக்குவலாவோ ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல கண்டிப்பா அந்த பாவ கணக்கு வந்துதான் ஆகும். இவங்க அந்த பணத்தை கொடுக்காமையோ இல்ல இவங்க சமைச்சு கொடுக்காமையோ இல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்காமையோ இருந்தா அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அதை பண்றதுனால அவங்களுக்கு அவங்க அதை செய்யறாங்க, அத மாமிசம் சாப்பிட்றாங்க. இவங்க நான் சாப்பிடலப்பா, நான் செஞ்சுதான் கொடுத்தேன்பாங்க, இல்ல நான் காசு தான் கொடுத்தேன்பாங்க. நான் குடுக்காட்டே அவங்க போய் சாப்பிட்டுருப்பாங்க. நீங்க கருவியா இருக்கீங்க இல்லையா, அதுக்கு பாவ கணக்கு வரதான் செய்யும். இந்த ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சும் அந்த பௌதிக அந்த இதுலயே மூழ்கி போறதுனால, அந்த அறியாமையிலேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளியில வர்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இதுல சௌகரியம் இல்ல, பக்தியில வந்து சௌகரியம் இல்ல, நமக்கு இஷ்டம் போல வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால, இல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது இல்லையா? அப்ப அது ஒரு ஏமாற்றம் தானே. அதுக்கு எதுக்கு நான் பக்தி பண்ணிட்டு, நான் பக்தி பண்ணாம ஜாலியா தானே இருக்கேன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட வாழ்க்கை வீணா போகுது. இது ஆன்மீக தற்கொலை அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திர உபனிஷத்துல. உடலை தற்கொலை பண்றது இல்ல, ஆத்மாவையே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இது. எப்படி அப்படின்னா நம்ம ஆத்மாவை வந்து நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகாம திரும்பவும் என்ன உடல் தயாரிக்கிறோம், நம்ம இப்ப பண்ற கர்மங்கள் மூலியமா இன்னொரு ஜட உடலை தான் தயாரிக்கிறோம். அப்ப அந்த சமாதி நிலைக்கு வரணும் ஃபர்ஸ்ட். எல்லாமே நம்ம பாக்குற இன்ப துன்பங்கள் சீதோஷ்ண சுகதுக்குதான் அகமா அப்பேனா அனித்தம் திதிக்ஷஸ்வ பாரத. நம்மளுக்கு இந்த வெய்ய காலம் மழை காலம் சுகம் துக்கம் மாறி மாறிதான் வரும். அதெல்லாம் நம்ம எப்படி குளிர்காலத்தையும் வெயில் காலத்தையும் நம்ம என்ன பொறுத்துதானே போறோம். அதுக்காக நான் வெயிலா இருக்குன்னு சுவிட்சர்லாந்து போயிடுறோமா, குளிர் அடிக்குதுன்னு நம்ம வேற ஒரு ஹாட்டான பிளேஸுக்கு போறோமான்னு, சரி நான் நார்த்துக்கு போறேன் இல்ல சவுத்துக்கு போறேன் அப்படின்னு போறோமா? அந்த இருக்கிறவங்க இருக்கிற இடத்துலதான் இருந்தாகணும். சில பேர் ஒரு வெக்கேஷன் மாதிரி வேணா போய் வரலாம், ஆனா எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இல்ல வெக்கேஷனுக்கு தான் அவங்க வருஷம் வருஷம் அந்த மாதிரி பண்ண முடியுமா? காசு இருந்தா அவங்க பண்ணிட்டு போறாங்க. பட் எல்லாம் பொதுவா
இருக்கிற மக்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா பொறுத்துதான் போவாங்க. அது மாதிரிதான் இன்ப துன்பத்தையும் பொறுத்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. இதே உதாரணத்தை தான் அவரும் சொல்றாரு. சீதோஷ்ண சுகுதுக்கதா திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கோ அர்ஜுனா, பரத குலத்தோனே பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சரி, இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போவோம். 54வது ஸ்லோகம். எல்லாரும் மியூட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நான் சொல்றத ஸ்லோகத்தை அந்த பக்கம் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு தடவை சொல்லுவேன், நீங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா சமாதி ஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷதே கிம் ஆஷித व्रजेत கிம். இப்ப சேர்த்தி படிக்கிறேன், அத ரிப்பீட் பண்ணுங்க. அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. ஸ்திததி கிம் பிரபாசேத கிம் ஆஷித व्रजेत கிம். स्थितदीहि किं प्रभासेत किमाशित व्रजेत किम. சரி, யாராவது படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. பேச்சு நடத்தை எண்ணம் போன்ற குறிப்பிட்ட இயல்புகள் உண்டு. எவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் சில அறிகுறிகளால் செல்ல முடியவன் என்றும், நோயாளி சில அறிகுறிகளால் நோயுற்றவன் என்றும், சார்ந்தோன் சில அறிகுறிகளால் தட்டழைத்தவன் என்றும் அறியப்படுகிறார்களோ, அதுபோல கிருஷ்ணரின் தெய்வீக உலகில் இருப்பவரின் செயல்களிலும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் உண்டு. அவரது முக்கிய அறிவிப்புகளை உபயோகிக்கிறவர்கள் அறிந்து கொள்ளலாம். கிருஷ்ணனுடையவன் எவ்வாறு பேசுகிறான் என்பதும் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் பேச்சு என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் முக்கியமான குணமாகும். பேசாமல் இருக்கும் வரை முட்டாளை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. நன்றாக உடையணிந்த முட்டாள் தன் வாயை திறக்காதவரை அவன் எப்படி மற்றவன் என்பதை அறியப்படுகிறது என்பது நிச்சயமே. ஆனால் அவன் பேச தொடர்ந்தவரும் தான் யார் என்பதை காட்ட ஆரம்பிக்கிறான். கிருஷ்ண பக்தனின் முதல் அறிவியல் என்னவென்றால், அவன் கிருஷ்ணரை பற்றியும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் மட்டுமே பேசுவான். கீழே விளக்கப்படும் மற்ற அறிவுரைகள் தானாக அடைப்படும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு. அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னா, எனக்கு நான் படிக்கிறேன்.
அர்ஜுனன் வினவினான், தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எப்படி அமருவான்? எப்படி நடப்பான்? சோ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் வந்து நம்ம லிட்டரலா எடுத்துக்க முடியாது. என்னது இது, அர்ஜுனன் வந்து எப்படி ஒருத்தன் உட்காருவான், பேசுவான், நடப்பான்னு கேக்குறாரு, அப்படி அர்த்தம் இல்ல இதுக்கு. ஒரு பக்தனோட சிம்டம்ஸ் என்ன, ஒரு குருவோட, ஒரு ஆச்சாரியாரோட சிம்டம்ஸ் என்ன? சித்த பிரக்யா, சித்த பிரக்யா அப்படிங்கிறது வந்து ஒரு அவன் தன்னிலைய அறிஞ்சவன் மட்டும் இல்லாம தன்னோட உறவு பகவான் கிட்ட எந்த உறவுல இருக்கும், ஜீவேர ஸ்வரூபகாய் கிருஷ்ணேர நித்யதாஸ். சோ நம்ம வந்து நித்தியமா பகவானோட சேவகனா இருக்கோங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருக்கணும். தான் ஆத்மா, நித்தியமான ஆத்மா, இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரம்ங்கிறது என்ன, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஜடப்பொருள் இல்லையா, பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட ஜடப்பொருள். நம்ம இறக்கும் போது அது பஞ்சபூதங்களாலேயே அந்த உடல், நம்மளோட உடல் வந்து போயிரும். அதுல இறக்குறதுன்னா நம்ம இறக்க முடியாது, ஏன்னா நம்ம ஆத்மா, நம்ம இறக்க மாட்டோம். நம்மளோட உடல் இறக்கும் போது, நம்ம உடல்ல இருந்து நம்ம பிரியும் போது அந்த உடலுக்கு வந்து எப்பவுமே உயிர் கிடையாது. நம்ம ஆத்மாவாகிய நம்ம இருக்கிற பட்சத்துலதான் அந்த உடல் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஆத்மா விலகுச்சு அப்படின்னாலே அந்த உடல் வந்து வேலை செய்யறது நிறுத்திடும் இல்லைங்களா? அப்ப அந்த சித்த பிரக்யாங்கிறனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல சந்தேகம் என்னன்னா, அர்ஜுனனுக்கு வந்து இது வந்து ஒரு சந்தேகம்னு சொல்ல முடியாது. சந்தேகம் மாதிரி இது இருந்தாலுமே சந்தேகம் கிடையாது. அர்ஜுனாக்கு வந்து ஒரு ஆர்வம், நம்மளும் அந்த மாதிரி இருக்கணுமே. ஏன்னா கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சமநிலைக்கு வா, சமநிலைக்கு வா, சமாதி நிலைக்கு வான்னு சொல்றாரு. புத்தி யோகத்துல அப்படி சொல்லி கொடுக்கறாரு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது இது அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டினை கேக்குற அப்படி அர்ஜுனன். அப்ப சித்த பிரக்யா அப்படின்னா, நம்ம இருங்க அந்த ஸ்லோகத்துக்கு போய்க்கிறேன். ஒரு திடகாத்திரமான அந்த புத்தியில இருக்கிறது. புத்தி யோகத்துல ஆல்ரெடி நம்ம சமத்துவ நிலை, பற்றின்மை பத்தி சொல்லிட்டாரு கிருஷ்ணர். பக்தி யோகமும் அதுதான், புத்தி யோகமும் அதுதான், பக்தி யோகமும் அதுதான். நம்ம வேலையில நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். பக்தி யோகம் அப்படின்னா உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது காட்டுல போய் உட்கார்ந்துக்கணும், யாரு கூடயும் பேசக்கூடாது. அது அவசியம் கிடையாது. நம்ம கலியுகத்துல அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. இருக்கிறவங்க அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க இருப்பிடத்திலேயே அற்புதமா சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் பக்தி. இது இந்த காலத்துல மட்டும் இல்ல, கலியுகத்துல மட்டும் இல்ல, காலகாலமா அது அப்படிதான் இருக்கு. இதுக்கு உதாரணம் வந்து ஜனக மகாராஜே இருக்காரு. ஜனக மகாராஜ் யாருன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? உங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் கேக்குறேன் நான். யாரு ஜனக மகாராஜ்? யாரு? ஆமா, சீதா தேவியோட தந்தை, ராமச்சந்திரனோட மாமனார் இல்லைங்களா? சோ இவரு வந்து ஜனக மகாராஜ் வந்து மகாஜனங்கள், 12 மகாஜனங்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து ஜனக மகாராஜ். 12 மகாஜனங்கள் வந்து யாருன்னா பிரம்மர், சிவா, சுகதேவ் கோஸ்வாமி, பிரகலாத் மகாராஜ், நாரத முனி, ஜனக மகாராஜ், குமாரர்கள் 4 குமாரர்கள் இருக்காருங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் கபில முனி, 2 கபில தேவ் இருக்காங்க. ஒண்ணு வந்து போகஸ் போலி, இன்னொன்னுதான் நம்ம சைத்தன்ய ஸ்ரீமத் பகவதத்துல வர்ற கபிலதேவ், கிருஷ்ணரோட அவதாரமே. அவரு வந்து 3வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பகவதத்துல அவரு வந்து இந்த ஆத்ம ஞானத்தை வந்து சங்கிய யோகத்தை வந்து அவரு விலாவரியா அவரோட தாய் தேவகூதிக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம பகவதம் வரும்போது பார்ப்போம், அது அந்த ஸ்கந்தம் வரும்போது. அப்புறம் மனு, அப்புறம் பீஷ்ம தேவ், அப்புறம் பலி மகாராஜ், பிரகலாத் மகாராஜோட பேரன் பலி மகாராஜ், ஹிரண்யகாசிப்புக்கு கொள்ளு பேரன், அதுக்கப்புறம் யமராஜ். இவங்கெல்லாம் வந்து சிறந்த பக்தர்கள் இல்லையா? 12 மகாஜனங்கள் கிருஷ்ணரே சொல்றாரு. அதுல ஒருத்தர் ஜனக மகாராஜ். அவர் வந்து சீதாவோட தந்தை. சீதா அம்மா வந்து ராதா வர்றப்போ ஆகட்டும், சீதா தேவி வர்றப்ப ஆகட்டும், இவங்கெல்லாம் ஆண்டாள் வர்றப்ப ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பிறக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் வரும்போது கூட, ராமர் வரும்போது கூட பிறந்து வருவாங்க. யாரோ ஒரு தாய் தந்தைக்கு ஒரு நார்மலா எப்படி இயல்பா ஒரு மனிதன் இருக்கும்போது எப்படி பிறப்பு இருக்குமோ அப்படி வர்ற மாதிரிதான் வருவாங்க. ஆனா இந்த தாயார் அவங்க சைடு வரும்போது அந்த மாதிரி வர்றதில்ல. அவங்க எப்பவுமே ஸ்பெஷல். அவங்க வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா,
கண்டெடுக்கிற மாதிரிதான் வருவாங்க. தாமரையில ஒருத்தங்க கிடைப்பாங்க, ஒரு இது இது ஃபீல்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த விவசாய நிலம், அதுல கிடைப்பாங்க. அது மாதிரிதான் சீத்தை கிடைப்பாங்க. அந்த மாதிரி ராதாவும் அப்படிதான். சோ ஒவ்வொரு இது லீலைகள் பார்த்தோம்னா நமக்கு புரியும். அவங்க வந்து ஸ்பெஷல், அந்த மாதிரி வர்றதில்ல, நார்மல் பர்த்ல வர்றதில்ல. இப்ப சீதா அதுதான் ஆண்டாள். அதுதான் சொன்னேன், ஆண்டாளும் அப்படிதான். சோ இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்பெஷலா வர்றவங்க, அவங்கள கண்டெடுக்கிறாங்க ஜனக மகாராஜ் இல்லையா. அவரு நித்தியமாவே பகவானோட ஒரு அசோசியேட்னு சொல்லலாம், லீலைகள்ல வர்றவங்க தான். இப்ப ஜனக மகாராஜ் வந்து ஒரு முறை ஒரு அவங்களோட அரண்மனையில வந்து தீ பிடிக்கும். அப்ப இவரு சொல்லுவாரு, எல்லாரும் பதட்டப்பட்டு பயந்து ஓடுவாங்க. ஆனா இவர் சொல்லுவாரு, எரிஞ்சு போகட்டுமே, இந்த அரண்மனை அழியட்டும், எரிஞ்சு போகட்டும், என்னோட உடல் எரிஞ்சு போகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் எப்பவும் ஒரே மாதிரிதான் இருப்பேன் அப்படின்பாரு. சோ அந்த மாதிரி மனநிலை வந்து நமக்கெல்லாம் வர்ற மாதிரி நம்ம அந்த அவங்களோட வழித்தடத்துல நம்ம போகணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த உதாரணங்களையே பகவத்கீதையிலயும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஏன் உத்தம மகாபகவதர்களை பத்தி சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளுக்கும் அந்த ஆசை வரணும் அப்படிங்கறதுக்காக இல்லையா. அப்ப இவரு வந்து அந்த சமாதி நிலையில இருந்தாரு, எப்பவுமே அந்த ஆன்மீக உணர்வோட இருந்தாரு. அப்ப அர்ஜுனனுக்கு ஆசை, எப்படி அந்த பகவான் பக்தர்கள், அந்த சித்த பிரக்யர்கள் எப்படி பேசுவாங்க, அவங்களும் வாயில தான் பேசுவாங்க, அவங்களும் தமிழோ ஆங்கிலமோ சமஸ்கிருதமோ தான் பேசுவாங்க, அந்த அர்த்தமா அப்படின்னா இல்ல, அவங்க என்ன விருப்பப்பட்டு எந்த மாதிரி டாபிக்ஸ்ல பேசுவாங்க, எப்படி உட்காருவாங்க, எப்படி அவங்க நடந்துக்குவாங்க, கிம் ஆஷித விரஜதே கிம், எப்படி நடந்துக்குவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்க, என்ன மாதிரி செயல்கள் இருக்கும், அவங்க அந்த சிம்டம்ஸ் என்ன. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா போலி குருக்கள் கிட்ட மக்கள் வந்து போய் விழுந்துடுறாங்க. போலியா இந்த பூஜாரிகள், நேத்துக்கே அந்த உதாரணம் பார்த்தோம் பாத்தீங்களா, போலியா இந்த பூஜாரிகளோ அந்த அந்த இது பரிகாரம் செஞ்சு கொடுக்குறேன், இது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி போயிடுறாங்க. அதுல நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து அறியாமையில இருக்கிற வரைக்கும், நம்ம நேத்து சொன்னோம் பாத்தீங்களா, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. நம்மளோட பொழுத வந்து பல விதமா நம்ம வீணா கழிக்கிறோமா, இல்ல இது உபயோகமா இருக்குமா. நம்ம இறக்கும் போது நான் இப்ப ஒரு செயலை செய்யறேன், அது அந்த செயல் வந்து நான் இறக்கும் போது உபயோகமா இருக்குமா, இருக்கும் அப்படின்னா அதை செய்யுங்க, இருக்காது அப்படின்னா செய்ய வேணாம், அவ்வளவுதான். அனுகூல்யஷ சங்கல்ப பிரதிகூல்யஷ வர்ஜனம். எது பகவான் பக்திக்கு அனுகூல்யமா இருக்கோ அந்த செயலை செய்யுங்க. நம்ம சாஸ்திரம் சொல்லுது, பகவதம் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது, பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்திய பிரயாசித்தே. சோ நீங்க ஒண்ணு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல, நீங்க தூங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, நீங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, விருந்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல, எல்லாமே பகவான மையமா வச்சிருந்ததுன்னா அது யாருக்கு நல்லது, பகவானுக்கா நமக்கா? நமக்கு தான் நல்லது. நம்ம தான் வைகுந்தத்துக்கு போய் ஜாலியா இருக்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு புக் ஆயிருச்சு ஆல்ரெடி, நமக்கு ரெடியா இருக்கு. நம்ம எல்லாருமே ஹரே கிருஷ்ணாவை ஒரு தடவைனாவது நம்ம வாழ்க்கையில சொல்லி இருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே வைகுந்த சீட்டு ரெடி. அது இந்த லைஃப் டைம்லயே, இந்த பிறவி முடிச்சோன்னையுமே நம்ம போறோமா கிருஷ்ணலோகத்துக்கோ வைகுந்த லோகத்துக்கோ நம்ம போக போறோமா, இல்லப்பா நான் ஒரு 10-15 பிறவிகள் எடுத்துட்டு இந்த பௌதிக லோகத்துல கொஞ்சம் ஆசைகளை நிறைவேற்றிட்டு அப்புறம் போறேன் அப்படின்னா அது நம்மளோட விருப்பம் தான். பகவான் கிருஷ்ணர் லட்சக்கணக்கான பிறவிகளா காத்துக்கிட்டு இருக்காரு நமக்காக. இன்னும் 15 பிறவிகள் காத்துக்கிறதுல அவருக்கு ஒன்னும் குறைஞ்சு போறது இல்ல, அவரு வெயிட் பண்றதுக்கு தயார். நம்ம தான் பிறக்கிறோம் இறக்குறோம், இடையில வியாதி வருது, வயோதிகம் ஆகுதுன்னு நம்ம தான் இந்த 4 விஷயங்கள்ல கஷ்டப்பட போறோம். அப்புறம் ஆதி தெய்வீக, ஆதி பௌதீக, ஆதி ஆத்மீக அப்படிங்கிற விஷயத்திலையும், ஆதி ஆத்மீகன்னா நம்மளோட உடல் மனமே நம்மளை சிரமப்படுத்துறது ஒண்ணு, அந்த பிரச்சனை ஒண்ணு. ஆதி பௌதீகன்னா அடுத்தவங்கனால நமக்கு பிரச்சனை, நம்ம நல்லாதான் போயிட்டு இருப்போம், அமைதியா தான் போயிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை, திடீர்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி நம்மளை டென்ஷன் படுத்துவாங்க, இல்ல ஏதோ ஒரு உதவி செய்யும்பாங்க, அந்த உதவி செய்வோம், அதுக்கு உண்டான அன்பு பரிமாற்றம் இருக்காது, நம்மளுக்கு உடனே அது டென்ஷன் ஆகும், நம்மளோட அமைதி நிலை குலையும், அது ஆதி பௌதீகம். இல்ல ஒரு கொசுவே கடிச்சிட்டு போகுது, அதுல ஒரு பிரச்சனை வருது, கல்லு தடுக்கி விடுது, அதுல ஒரு பிரச்சனை வருது,
அந்த மாதிரி அடுத்தவங்கனால பிரச்சனை வரலாம், இல்ல ஒரு அடுத்த விஷயத்தினால பிரச்சனை வரலாம், தன்னோட மனம், தன்னோட சொந்த மனம்னாலயே பிரச்சனை வரலாம், உடல்னால பிரச்சனை வரலாம். ஆதி தெய்வீக. நம்ம ஒரு பெரிய விபத்து பார்த்தோம் இல்லையா போன வாரம், அதெல்லாம் ஆதி தெய்வீக, நம்மளோட கண்ட்ரோல்ல எல்லாம் இருக்காது. பெரிய வெள்ளம் வர்றது, ஒரு புஷ் ஃபயர்னு காட்டுத்தீ வர்றது, இந்த மாதிரி பெரிய விபத்துக்கள் வர்றது, இதெல்லாம் நம்ம கையில இருக்காது, தெய்வீக சக்தியில வர்றது. இதெல்லாம் அதுல வர்ற பிரச்சனைகள்ல நம்ம ஆளாகிறோம். மனதளவுலயோ உடல் அளவுலயோ உணர்வு பூர்வமாவோ நம்ம பாதிக்கப்படுறோம். இதுல இருந்து வெளியில வரவே முடியாது. உலகத்துல, இந்த லௌகீக உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த 7 விஷயம் பாத்தீங்களா, பிறப்பு, இறப்பு, வயோதிகம், முதுமை, இந்த 4 விஷயம். அப்புறம் தன்னோட உடலாலையும் உள்ளத்தாலையும் பாதிக்கப்படுறது, அதுக்கப்புறம் அடுத்தவங்கனால பாதிக்கப்படுறது, அப்புறம் தெய்வீக சக்தியால பாதிக்கப்படுறதுன்னு இன்னொரு 3 விஷயம். இந்த 7 விஷயங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். நீங்களே பாருங்க, உட்கார்ந்து யோசிங்க. இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எழுதி வைங்க புக்ல, டைரியில. பிரச்சனை டைரி போட்டு, இந்த பிரச்சனை இது எதால வருது, இந்த 4 விஷயம் பிளஸ் 3 விஷயம் நான் சொல்றேன், இது ஏதோ ஒரு மூலியமா தான் அதுல இருக்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, காலகாலமா எந்த பிரச்சனை வந்தாலும் இதுலதான் இருக்கும். நம்ம தான் சரியான சித்த பிரக்ஞை யாருன்னு கேக்குறாரு பாருங்க அர்ஜுனா. அதுதான் புத்திசாலித்தனமான கேள்வி. நம்ம ஒருத்தங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆச்சாரியர்னா அவருக்கு என்ன சிம்டம்ஸ், இப்போ நோயாளிய பார்த்தா அதனோட சிம்டம்ஸ் வச்சு சொல்லிடலாம். ஒரு டாக்டர் வந்து பிரபுபாத் சொல்ற உதாரணம், கைய நாடி புடிச்சு பார்ப்பாங்க, அப்ப வந்து தெரிஞ்சிரும் இவங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, இவங்க நோயாளி அப்படிங்கிறது டாக்டருக்கு, வைத்தியருக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? அப்ப அதே மாதிரி ஒரு ஆச்சாரியருக்கு இவன் வந்து நல்ல பக்தனா போறானா இல்ல பக்தனா இருக்கானாங்கிறத ஆச்சாரியருக்கும் தெரிஞ்சிரும். அதே மாதிரி நம்மளும் இவரு நல்ல ஆச்சாரியர் தானா, இவர் போகஸ் குருவா, போலி குருவா, இல்ல உண்மையான குருவான்னு நமக்கும் படிக்க தெரியணும். அப்படின்னு படிக்கன்னா அதை கத்துக்க தெரியணும். அதுக்குதான் அர்ஜுனன் கேக்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட. என்ன கேக்குறான்னா, இந்த மாதிரி அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, அவங்களோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும், என்ன பேசுவாங்க அப்படின்னா. ஒரு கிருஷ்ண பக்தன்னா எப்பவும் கிருஷ்ணரை பத்தி தான் பேசுவாங்க, கிருஷ்ணரை தான் சுத்தி சுத்தி வருவாங்க. கிருஷ்ணரை மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆர்வம் அந்த ஆச்சாரியருக்கு இருக்கும். எழுத்து மூலியமாவோ பேச்சு மூலியமாவோ இல்ல, எல்லாம் அவங்களோட செயல். சாப்பிட்றது கிருஷ்ண பிரசாதமா தான் இருக்கும், பேசுறது கிருஷ்ணரை பத்தி தான் இருக்கும், கேட்கறது கிருஷ்ணரை பத்தி தான் இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் அதுக்கு சிறந்த உதாரணம். மொழிபெயர்ப்பே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பகவதம் சமஸ்கிருதத்திலிருந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறாரு. அத வந்து பல மொழிகள்ல பக்தர்கள் மொழிபெயர்த்து கொடுக்கறதுனாலதான் இப்ப நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா பகவத்கீதை சாமானிய மக்களுக்கு அந்த அளவுக்கு எளிதா கிடைச்சுதா முதல்ல இவர் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா? இல்லவே இல்ல. கோடான கோடி மக்கள் இப்ப பக்தியில இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஸ்ரீல பிரபுபாதர், இஸ்கானோட ஸ்தாபக ஆச்சாரியர். நம்ம அவருக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம் இல்லையா? ஆனா அவர் அதெல்லாம் கேட்கறது இல்ல. நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பக்தி பண்ணிட்டு போங்க, நீங்க தான் சந்தோஷமா இருக்க போறீங்க. விருந்தா, கிருஷ்ண விருந்து பிரசாதமா எடுத்து பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஆட்டம் பாட்டம் வேணுமா, கீர்த்தனம் பண்ணி ஆடுங்க பாடுங்க, யாரு வேணாங்கிறா? அது மாதிரிதான் சாப்பிடுறது, பிரசாதம் கேட்கறது, இந்த மாதிரி பகவத விஷயங்களை கேட்கறது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்தாச்சு. ஆனா நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னா அதுதான் நம்ம கேட்கணும். நம்மளே நம்மளை கேட்டுக்கணும், நம்ம அதை ஃபாலோ பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு நல்ல பக்தனோட சிம்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் அது மாதிரி ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கறக்காக இப்போ சித்த பிரக்ஞா யாரு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஒரு சித்த பிரக்ஞா வந்து ஜனக மகாராஜ உதாரணமா சொன்னதுக்கு காரணம் இன்னொன்னும் இருக்கு. அவர் வந்து அவ்வளோ பெரிய அரசரா இருப்பாரு இல்லையா, அவ்வளோ பெரிய அரண்மனையில இருக்காரு, ஆனாலும் அவருக்கு அந்த பற்றுதலே இருக்காது. ஒரு தாமரை இலையில எப்படி நீர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சித்த பிரக்ஞா. ஒரு ஸ்டெடி மைண்டா இருக்கும் அவங்களுக்கு. இப்ப ஆறு வந்து தண்ணி கடல்ல கலக்குதுன்னா கடல் வந்து உடனே கொந்தளிக்கிறதோ ஷேக் ஆகுறதோ அதெல்லாம் பண்ணாது. கடல் அப்படியே அமைதியா இருக்கும். எப்பவும் எப்படி இருக்கோ அது அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு கல்லு போடுங்க ஒரு குளத்துல, அது உடனே அஜிடேட் ஆகும்.
ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னும் அந்த மாதிரி நம்மளோட மனநிலை இருந்தது, அறியாமையில இருக்கோம்னா நம்மளும் ஒரு விஷயம் நடக்குது, ஏதாவது நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா நம்ம சித்த பிரக்ஞா நிலையில இல்ல, சமாதி நிலையில இல்ல, ஆன்மீக அறிவுல இல்ல அப்படின்னா நம்மளும் பாதிக்கப்படுவோம். பல விஷயங்கள் நம்மள சுத்தி இப்ப வயசு 40 அப்படின்னா இன்னும் ஒரு 40 வயசு வாழ்றோம் இல்ல 60 வயசு வாழ்றோம்னா இன்னும் எத்தனையோ பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ வாழ்க்கையில நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பாதிக்கிறது, இல்ல நம்மளை சுத்தி நடக்கிறது, நமக்கு மட்டும் நடக்கிறது இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது, இல்ல அடுத்த நாட்டுக்கு நடக்கிறது, அடுத்த மாநிலத்துக்கு, இதெல்லாமே நம்மளை தாக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அந்த அறியாமையில வந்து உட்காரலைன்னா இது எல்லாமே நம்மளை பாதிக்கும். அப்ப நம்மளால வாழ்க்கையில வந்து நிம்மதியாவே இருக்க முடியாது. சோ அதுதான் அந்த ஸ்லோகம் சொல்லுது. சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 55வது ஸ்லோகம். நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனி ஏவாத்மனா துஷ்டஹ சித பிரஞஸ்ததோச்யதே. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனி ஏவாத்மனா துஷ்டஹ துஷ்டஹ அது சித பிரஞஸ்ததோச்யதே. சரி, யாராவது படிக்க விரும்புனீங்கன்னா படிங்க. படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா, எப்ப வந்து நம்ம அந்த ஆசைகளை விடுறோமோ இல்லையா, எல்லா ஆசைகளும் இருக்கணும், எல்லா விதமான ஆசைகள் இருக்கும், பௌதிக ஆசைகள் எல்லாம் இருக்கு. எப்ப அதை விடுறோமோ, இருங்க அதை படிக்கிறேன் நானு. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து
அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். இப்போ நம்ம பரத மகாராஜ் இருக்காரு பாத்தீங்களா, பரத மகாராஜுக்கு அவ்வளோ பெரிய அரசர், ஜனக மகாராஜ் மாதிரியேதான் இவரும் பெரிய அரசர் இல்லையா. அப்ப அவருக்கு எல்லாம் இருக்கு, அழகு, அறிவு, படிப்பு, மனைவி, குழந்தைகள், சிறப்பான ராஜ்யம், மக்கள்னு எல்லா தகுதி, எல்லா சந்தோஷம், சௌகரியங்கள் எல்லாமே இருக்கு. அவருக்கு பண்ற பாவங்கள் பண்றது இல்ல, புண்ணியங்களுக்கு அவருக்கு சொர்க்கலோகமும் தயாரா இருக்கு இல்லையா. அந்த காலத்துல அரசர்கள் தர்ம சாஸ்திரப்படி நடந்துக்கிறதுனால அவங்களுக்கு சொர்க்கமும் உறுதியா இருக்கு. சத்திரியன்னா இருக்கிறதுனாலயே நம்ம ஏற்கனவே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அறிவுரைப்படுத்துறாரு பாத்தீங்களா, நீ இந்த உடல்ல இப்ப நீ சத்திரியனா இருக்கிற, நீ இந்த போர் புரியும் போது நீ இறந்துட்டீனாலும், உன்னோட உடல் இறந்துட்டாலும் என்ன ஆகும், நீ சொர்க்கலோகத்துக்கு போவ. ஏன்னா சத்திரியனா நீ நாட்டுக்காக போர் புரிஞ்சதுனால உனக்கு சொர்க்கலோகத்துல ஒரு இடம் கண்டிப்பா உண்டு. இல்ல நீ போர்ல ஜெயிச்சிட்டினாலும், சத்திரியனா நீ இந்த போர்ல ஜெயிச்சிட்டினாலும் ராஜ்யத்துல உனக்கு இடம் உண்டு. ரெண்டு இடத்துலயுமே நீ சௌகரியத்தை அனுபவிக்கலாம். என்ன முடிவு பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது கர்மகாண்டா வழியில வர்ற ஒரு விஷயம்தான். இப்ப கிருஷ்ணர் சொல்றது ஆன்மீக அறிவு அந்த இடத்துல அவரு சொல்லல. ஏன்னா ஆன்மீக அறிவுக்கு இன்னும் வரல அர்ஜுனன் அந்த இடத்துல. ஆனா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெரிய பக்தர் அர்ஜுனன், அதனால நம்ம நினைச்சுக்க கூடாது அவன் அந்த இடத்துல ஆன்மீக அறிவுல இல்ல, அடுத்த நிலையில தான் வந்தான். இல்ல, நமக்காக அது ஒரு லீலையா ஒரு கிருஷ்ண பகவத்கீதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறியாமையில இருக்கிற மாதிரி அர்ஜுனனை அங்க வச்சிருக்காரு யோகமாயா மூலமா. சரிங்களா. அர்ஜுனனுக்கு இப்ப கர்ம காண்டா மாதிரி தானே அர்ஜுனன் பேசிட்டு இருந்தான். நான் நரகத்துக்கு போக மாட்டேன், என்னோட சொந்த பந்தங்களை கொன்னுட்டு, நண்பர்களை கொன்னுட்டு, நான் என்னோட ஆச்சாரியரை கொன்னுட்டு, பீஷ்ம பிதாமகனை கொன்னுட்டு நான் நரகத்துக்கு போக விரும்பல, அந்த பாவத்துக்குள்ள நான் ஆளாக வேண்டாம், அப்புறம் வர குலவம்சமும் நாசமா போயிரும், இந்த சத்திரிகள் இறந்தாங்கன்னா அவங்களோட பெண்கள் மனைவிகள் என்ன பண்ணுவாங்க, தவறான வழிக்கு தள்ளப்படுவாங்க சமுதாயத்துல. அப்ப அவங்களுக்கு வர்ற குழந்தைகளும் தவறான நிலைக்கு போயிருவாங்க, அப்ப அந்த வம்சமே குலமே நாசமா போயிரும், அப்ப அதுக்கு நான் காரணமா இருப்பேன் அப்படின்னு அந்த பௌதிக ரீதியா அந்த கர்ம காண்டான்னு சொல்லுவாங்க. பாவம் புண்ணியம் எல்லாம் வர்றது இந்த கர்ம காண்டாலதான் வரும் இல்லையா. அப்ப நான் இது பண்ணா இந்த பிராயச்சித்தம் பண்ணிடணும் அப்படின்னு பண்றதும் கர்ம காண்டால வரும். அப்ப அந்த நிலையில இருந்து யோசிச்சு பேசினதுனால கிருஷ்ணரும் அந்த நிலையில இருந்து சொல்றாரு, ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்தைவ பஜாமியகம். நம்ம எந்த நிலையில இருந்து பேசுறோமோ அந்த நிலைக்கு கிருஷ்ணரும் இறங்கி வருவாரு. நம்ம மேல போகணும், நம்ம ஆன்மீக நிலையை அடையணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கிருஷ்ணரும் ஆன்மீக நிலையை அடையறதுக்கு உண்டான வழிகளை நம்மளுக்கு காமிப்பாரு. இல்ல நான் பௌதிகத்திலேயே சந்தோஷமா இருந்துக்கிறேன். இவர் என்ன பண்ணாரு, பரத மகாராஜ் நல்ல ராஜ்யத்தையே விட்டுட்டு காட்டுக்கு போனாரு. ஜனக மகாராஜ் எல்லாம் காட்டுக்கு போகாம அங்கேயே அரண்மனையில இருந்துட்டே சித்த பிரக்ஞா நிலையில இருந்தார். அவருக்கு தனியா காட்டுக்கு போய் தான் அதை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. யோகிகள் ஏன் நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இங்க ஒரே தொந்தரவுகள் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க தியானம் பண்ணும்போது கூட முக்காவாசி கண்ணை மூடி இருப்பாங்க, காவாசி கண்ணு மட்டும்தான் திறந்திருக்கும். அப்புறம் அந்த காவாசி கண்ணும் எதை பார்க்கும் அப்படின்னா மூக்கோட நுனிய பார்க்கும். ஏன்னா அவங்களோட கவனம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த மாதிரி கண்ணை வச்சுட்டு ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. யம நியம ஆசன பிரத்யாகாரன்னு அவங்களுக்கு 8 ஸ்டேஜஸ் இருக்கு. அதான் அஷ்டாங்க யோகா, 8 அங்கங்கள் கொண்டு வரும். அப்ப அந்த நிலைய சமாதி நிலைங்கிறதான் டாப் மோஸ்ட் நிலை அவங்க யோகிகள் அடையிறது. அந்த நிலையில தான் அவங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிருவாங்க. அப்போ ஜனக மகாராஜ் ஆல்ரெடி வெளியில இருக்கிற விஷயங்கள் தன்னை தாக்காத ஆத்மராமனா இருக்கிறாரு. அப்ப ஆத்ம திருப்தியில நம்ம இருக்கணும். இந்த இடத்துக்கு 55வது வயசுல ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக. அப்ப தன்னோட நிலையிலேயே ஆத்மாவாகிய நம்ம இந்த நிலையிலேயே நம்ம சந்தோஷமா இருக்கிறது. இன்னும் பெருசா அனர்த்தங்கள் எல்லாம் இல்லாம, போட்டி பொறாம ஆசை பேராசை அப்படின்னு கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன ஆசை லைட்டா சூட்சமமா இருக்கிற ஒரு ஆசை இருந்துட்டா கூட நம்ம இன்னொரு பிறவி எடுத்தாக வேணும்.
பரத மகாராஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. அவ்வளோ இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு 20 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கியிருக்காங்கன்னா அந்த காரை குழந்தைய விட பெருசா பாத்துக்குவாங்க. இல்ல ஒரு பெரிய ஒரு லேப்டாப், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காங்க, குழந்தை உபயோகப்படுத்துனா நீ நீ அந்த பக்கம் உழுந்தாலும் பரவாயில்ல, லேப்டாப் உழுகாம பாத்துக்கோ அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பற்றுதல், பௌதிகத்து மேல பற்றுதல் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கிறப்ப அந்த பரத மகாராஜுக்கு எந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு அந்த கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு மனைவி குழந்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவரு காட்டுக்கு வர்றாரு. இந்த இதை தேடி, ஆத்ம திருப்தியை தேடி, ஆத்ம ஞானத்தை தேடி வர்றாரு. ஆல்ரெடி இருக்கு அவருக்கு, இன்னும் அந்த பகவானை அடையணுங்கிற அந்த அடுத்த நிலைக்கு போகணும், பிரேம நிலை அடையணும். பகவானோட அன்பு இயல்பாவே வரணும், அந்த பிரேம நிலைக்கு அடையணும்னு போறாரு. பாவ நிலையில ஆல்ரெடி இருக்காரு. அந்த பிரேம நிலைக்கு போறப்போ அவர் அந்த மான சந்திக்கிறாரு இல்லையா, காட்டுக்கு போய் யாகங்கள் பண்றாரு. தினசரி அக்னிஹோத்திரம் மாதிரி யாகங்கள் பண்றாரு. பகவான் நாமத்தை சொல்லிட்டு அதேதான் வேலை அவருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு வழி அந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு தாய் மான் வயிற்றுக்குள்ள மான் குட்டி இருக்கும். அப்போ ஒரு சிங்கம் துரத்திட்டு வரும், அதுல இருந்து தப்பிச்சு போகணுமேன்னு போவாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி அந்த ஸ்ட்ரீம், அதை தாண்டும் போது அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. தாண்டும் போது அவங்க தாண்டிடுவாங்க, ஆனா தண்ணிக்குள்ள அந்த குட்டி டெலிவரி ஆயிரும், குழந்தை மான்குட்டி. அப்ப தண்ணிக்குள்ள அந்த மான்குட்டி விழுகும். அப்ப அதை அடிச்சுட்டு போறக்குள்ள இவர் பாத்துட்டு இருந்தவர் அந்த மான்குட்டியை போய் காப்பாத்தணும்னு போவாரு. ஆனா அந்த தாய் மான் இறந்துரும். இப்ப இந்த மான்குட்டி எடுத்துட்டு வளர்த்த ஆரம்பிச்சிருவாரு. அப்ப ஆக்சுவலா அவரோட அழகான ராணி, குழந்தைக, ராஜ்யம்னு அத்தனைய விட்டுட்டு வந்தவரு ஒரு சின்ன மான்குட்டிய பார்த்து பற்றுதல் தன்னோட இளவரசன் இது அப்படிங்கிற மாதிரி மனோபாவம் அவருக்கு மாறிடும். ஒரு மாயைக்குள்ள போயிருவாரு. பாவ பக்தியில இருக்கிறவங்க 8 நிலை பக்தியில அப்படின்னா 9 நிலைன்னா பாவ பக்திக்கு அடுத்தது பிரேம பக்தி. அவ்வளவுதான். பிரேம பக்தினா நீங்க வைகுந்தம் தான் அடுத்தது. திருப்பியும் எல்லாம் நீங்க எது ஒன்னும் ஸ்டேஜ் கிடையாது, டாப் மோஸ்ட் பக்தி அது. அதுக்கு முன்னாடி நிலை பாவ பக்தி. அந்த நிலையில இருந்தவரே மாயையில சிக்கிட்டாரு. அப்ப நம்ம நினைச்சு பாத்துக்கோங்க, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் பக்தியில. அப்ப நம்மள மாயை எப்படி தாக்கிக்கிட்டே இருக்கும், நம்மளை சுத்தி சுத்தின்னு. அதுல இருந்து வெளியில வரணும்னா பக்தி, ஹரிநாமத்தை கேட்டுக்கிட்டு இருக்கணும், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பகவானோட நாமத்தை சொல்றது மட்டும் இல்லாம கேட்கறதும் இல்லாம டெய்லிக்கும் சாண்டிங் பண்றது, இந்த மாதிரி பகவதத்தை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி கேட்கறது, பகவதர்களை பத்தி கேட்கறதுன்னு அது கரெக்டான சோர்ஸ்ல இருந்து கேட்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். பாம்பு தொட்ட பாலும் ஒரே மாதிரிதான் தெரியும், பாம்பு தொடாத பாலும் விஷம் இல்லாத பாலும் ஒரே மாதிரிதான் தெரியும். ஆனா நம்ம விஷமுள்ள பால் எடுத்துட்டோம்னா நமக்குதான் அது ஆபத்து. அந்த மாதிரி சொல்றது என்னமோ பகவத்கீதை சொல்றாங்க, பகவதம் சொல்றாங்க, இல்ல ஆன்மீகம் சொல்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனா அவங்க உண்மையான பக்தர்கள் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு அந்த பக்தியே வராது. அவங்க சொல்றதுல நமக்கு எந்த தாக்கமுமே இருக்காது. பிரபுபாதர்கிட்ட அந்த பியூரிட்டி, தூய்மை இருந்தங்கிட்டிதான் நமக்கு அந்த தாக்கம் வருது. அவர் சொல்றத கேட்கும் போது, அவர் எழுதின புஸ்தகத்தை படிக்கும் போது நமக்கு தாக்கம் வருது. பக்தி பண்ணணுங்கிற ஆர்வம், ஆசை வருது, அன்பு வருது, பகவான் மேல, பக்தர்கள் மேல அன்பு வருது. இல்லைன்னா நமக்கும் வராது. சோ இவர் அந்த நிலையில இருந்துட்டே அந்த மான்குட்டி மேல அந்த பாசத்தை காமிச்சு காமிச்சு இறக்கும் போது கூட மான்குட்டியை நினைச்சிட்டு, நான் இல்லைன்னா மான்குட்டி என்ன, இவரை வச்சுதான் அந்த மான்குட்டி வாழ்ந்துதான் என்ன, வாழப்போகுதா என்ன. அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் காட்டுல விலங்குகள் எப்படி வாழணும்னு தெரியும். ஒரு எறும்புக்கு கூட தெரியும் தன்னோட குட்டிகளை, குழந்தைகளை, தாய, மனைவி எப்படி பாத்துக்கணும்னு எறும்புக்கும் கூட தெரியும். அப்ப அந்த மானுக்கு தெரியாதா, விலங்குகளுக்கு தெரியாதா, உறவினர்களுக்கு தெரியாதா, கூட இருக்கிறவங்களுக்கு பிரியமானவர்களுக்கு தெரியாதா, குடும்பத்துக்கு தெரியாதா? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம இல்லைன்னா அந்த குடும்பமே நடக்காது, நின்னு போயிடும்னு. இல்ல, உலகம் சுத்திட்டு அது பாட்டுக்கு அதனோட வேலையை பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம தான் நினைச்சுக்கிறோம். சரி, நம்ம இதோட இன்னைக்கு முடிப்போம். வஞ்சா கல்பத்து ரூபஷ்ய கிருபா சிந்துபி ஏவற்ற பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?